युते अधिभवते सत्यत ब्रवीतुं न से देवं देवो न हरि कुशलः स्पन्दितुमपि अदस्वा हाहाद्या हरिहर विज्ञान पिरवी प्रणन्तुं स्तोतुं वा गगमरुत पुण्यक भगवती जननी जननी जगमी जगमी जगतारिणी परिपूरणी जगतारिणी परिपूरणी जननी जननी जगमी जगमी जननी 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 அதனால இது ரொம்ப அருமையான கோபுரம். கோயில் புராணங்களை தாண்ட வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. கோபுரத்தை கட்டி வைக்கிறவங்க ஒரு தீண்டாதான் கேட்டான், கடவுள் மறுப்பு கொள்கை ஒரு கெட்டியாரம் கேட்டான். இவ்வளவு கோடியை செலவழிச்சு கோபுரத்தை கட்டி வச்சிருக்கப்பா, தான் மேல மேல கோபுரம் கேட்டாரு. அவருக்கு தான் ஒரு கோயில் கற்பக்கிறாங்க இருக்காங்க. அப்ப ஒருத்தர் ஓரமான ஒருத்தர் கடவுள் உள்ள ஒரு நண்பன் சொன்னான், ஏய் கோபுரத்தை கடவுள் கேட்கல, நீ கேட்காத அளவு குறுக்குகளை கேட்காத அளவு கட்டிக்காரனா இருக்கிறான்னு அந்த கோபுரம். சாமிக்குள்ள போ, என்ன கொண்டோ நம்ம அக்கா இருக்கும். இங்க தாய்மாரெல்லாம் நல்லவங்க. சில தாய்மாரெல்லாம் போனோடனே தாய்மாரேஸ்வரி, தாமலாத்தம்மா, துர்க்கையம்மா, யாருக்கு என் மகளை பரிச்சை எழுதா, 10 பிள்ளை பரிச்சை எழுது, அது பரிச்சை எழுதாம ஆக்கிட்டு என் மகன் பாஸ் ஆகிட்டு இல்லாடி இந்தியா ஜெயிக்கணும், கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கணும், மற்ற மட்டை எல்லாம் இந்தியா வேலைக்கு இந்திய மட்டை தான் விளக்கணும். உடனுக்குடும் பொதுமையாக ஏதாவது சாமி குண்டமா தேவேட குண்டமா கூடல. அப்ப அந்த தெய்வம் அதனால ஏய் கோயிலுக்குள்ள போனா மட்டும் மனுஷன் மாறப்பட்டா தண்ணி அடிக்காம இருக்காங்க, தந்தவசி விளைவிட்டு அந்த 6 நாளும் பச்சை தண்ணி குடிக்காம இருக்காங்க. எப்பவும் அப்படி இருந்துவாரு, நீ அப்படி வெளியே இருக்காங்க. மனிதன் எப்பவும் இறைவன் நம்ம கிட்ட இருக்கான்னு நினைக்கிற மனதோட இரு. அப்போ என்ன பெருசா சிந்தனை உயர்வான். அப்ப நீ உயர்ந்த மனிதனாகுவா. அது கோபத்தை பார்த்து படி. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் அங்கே, உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணமும் வேண்டும் இங்கே. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் அங்கே, எண்ணம் என்றால் உயர்ந்து காட்டும் உள்ளமும் வேண்டும் இங்கே. செலவழிச்சு ஒரு மனுஷன் உருவாயிட்டாங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மனிதனுக்கு தெரியவில்லையோ. மனுஷன் எல்லாம் தெரிந்தான், எல்லாம் ஓகே, இன்ஜினியர் ஆயிட்டான், சுப்ரீனியர் ஆயிட்டான், டாக்டர் ஆயிட்டான், எம்எல்ஏ ஆயிட்டான், எம்பி ஆயிட்டான், என்ன மனுஷனாக இந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்காகத்தான், மனிதன் மனிதனாக வாழ்வதற்காகத்தான். அது எந்த மனிதன்? ஆசை கோபம் களவு கொண்டவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவ தெய்வம். அப்ப இதுதான் மனிதன். ஒருவரை மனிதனாக பார்ப்பதற்கு தான் வழி. நாம மனுஷனாயிட்டான். வெற்றி ஒரு ஆலயத்தில் வெற்றி ஒரு மனிதனை உருவாக்கிட்டாங்க. ஒரு பெரிய மனுஷன் பட்ட வாயில 11:30 மணிக்கு வழக்கெடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கேட்க 11 மணிக்கு நல்ல வெளிச்சம், கொஞ்சம் விளக்கு வச்சு பார்த்துட்டு விளக்கு வச்சு பார்த்து ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் ஓடி போனான். அவனுக்கு ஒரு ஈகோ, ஐயா பட்ட பகல விளக்க வச்சு என்னத்தை தேடுறேன், அவன் பட்டதோ மனுஷனை தேடுறேன்.
அப்ப நீங்க மனுஷன் இல்லையா, நான் மனுஷன் இல்லையா? இல்லப்பா, அப்ப யார் மனுஷன்? ஒரு மேடை பகவேளை கையில் விளக்குடன் சென்றானா, ஒரு மேடை பகவேளை கையில் விளக்குடன் சென்றானா, மனிதன் எங்கே தேடுகிறேன் காணவில்லை நான் என்றானா, இனப்பால் பலப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றானா, இனத்தால் அல்ல குணத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றானா, வாழ்பவன் மனிதன் என்றானா. எனவே அந்த மனிதனை உருவாக்குவது சைவ பிராணமே, சைவ பிராணமே என்று பேச வெளியிட்டிருக்கக்கூடிய நாகர்கோவில் சோழம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தமிழ் புரொஃபசர் பேராசிரியர் என்னுடைய அன்பு மருமகள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டிலே நான் சுயநலமாக சொல்கிறேன், எந்த தொகை எடுத்தாலும் எழுத்து தொகை, பேச்சு தொகை, பணி செய்வதை தொகை, பெற்றோரை மதிப்பது, முதியோர்களை பராமரிப்பது, நல்ல வேலை செய்வது, சிற்ப வேலை, மண்ணு சுமக்கிற வேலை, கொத்த வேலை, நடனம், எந்த தொகை எடுத்தாலும் சாதிக்கிற தில்லு இறைவன் தந்த அருள் எழுதிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம். எல்லா சாமர்த்தியசாலி இந்த மாவட்டம். அதனாலதான் முதல்ல இசைக்கருவியோட இசைப்பட்டிமன்றத்தை உருவாக்கின இந்த மாவட்டம். அந்த இசைப்பட்டிமன்றத்தின் முதல் பெண்மணி பேச்சாளர் ஆனந்தவராக சங்கீதி காமியாசன். அவங்களோட ஊர்ல எதாவது கன்னியாகுமரியா நம்ம பேச்சு ஒரு மாதிரி இருக்குமா, அதே வந்தாங்களா போயிட்டு வருவாங்களா நம்ம தெரியுமா? நான் என்ன சொல்றேன், நம்ம பேச்சை நாமே விட்டோம் இல்லையா? அப்படிதானே? அதுல உண்மையிலே ஆனந்த நாயகரோட கை தட்டி நல்லா இருக்கு. நான் இங்க பேசவே மாட்டேன். அந்த பி சுஷிலா அவர்கள் பாடி போன வருஷம் இந்த நேரில் சொன்னேன். பி சுஷிலா அவர்கள் பாடிய அதே பாடலை சென்னையில் பணிபுரிகிற போது மேடையை பாடி சுஷிலா ஓடி சென்று கட்டி அழைத்தார். அந்த பாடலை பாடுவார்.
கட்டுங்கதலி குலைதாழ வீட்டில் கனியொன்று உதிர்ந்திடவே வட்டப்பகுதி திரைக்குள் நின்று பக்தி செயற்காலம் 108 விட்டு விளங்க வஞ்சி நகர் வேந்தன் மகிழ்வெள்ளி பிள்ளை பொட்டு பிசைந்த கூத்தனை நான் கொன்றை விளக்கில் கண்டேனே என்று அடியவர்களெல்லாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம் பெருமானுக்கு இன்று அற்புதமான மார்கழி திருவிழாவை பெருந்திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அரங்கத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சின்னஞ்சிறார்களுக்கும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டு அருமையான முறையை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு அன்பான அடியார் பெருமக்களே, இறைவனுடைய சந்நிதியில் இறைவனுடைய பெருமையை பேசுவது என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று நினைப்பவள் நாம். அந்த வகையில் பெருமானுடைய இந்த அவனுடைய திருமடியில் நின்று கொண்டு அவனுடைய பிள்ளையார் அவனுடைய அடியார்களினுடைய பெருமையை அவரால் அவருடைய பெருமையை புகழ்ந்து பாடிய பக்தி இலக்கியங்களினுடைய சிறப்பும் இந்த உலகியலை எந்த அளவிற்கு முன்னேற்றம் செய்திருக்கின்றன என்பது குறித்து ஒரு சில நேரம் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் உங்களுடைய வாழ்த்துதலோடு இந்த உரையை நிகழ்த்தலாம் என்று இந்த அவையிலே இருக்கின்றேன். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்திலே யார் பெரியவர்கள்? இந்த உலகத்திலே யார் பெரியவர்கள்? அவையார் அதற்கு பதில் சொல்கிறார். யார் பெரியவர்கள்? பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகன் கரியமால் முன்னையில் வந்தோ கரியமாலோ அலைகடல் துயின்றோ அலைகடலோ உருமுனியின் கையில் ஒடுக்கம் உருமுனியோ கும்ப கலசத்துள் பிறந்தோ கலசமோ உயிரில் சிறுமண் புவியோ அளவிற்கு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவனாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இந்த உலகத்தில் யார் பெரியவர்? பணம் இருப்பதால் பெரியவர்களா? பட்டம் பதவிகள் இருப்பதால் பெரியவர்களா? உறவினர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்களே அதனால் நாம் பெரியவர். அதைத்தான் நம்முடைய இறை அடியவர்கள் பாடினார்கள். யாரும் பெரியவர்கள் இல்லை. இந்த உலகத்திலே இறைவனை நினைத்துக் கொண்டு சதா சர்வகாலமும் அவனுடைய நினைவாலே யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று நம்முடைய சைவ இலக்கியம். நீங்க நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் இயற்றிய சிவபுராணம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ சைவ இலக்கியங்கள் இருந்தாலும் இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் மாணிக்க வாசக சுவாமிகள் பாடிய அந்த சிவபுராணம் இருக்கின்றது பாருங்கள். நமக்கு எத்தனை கோடி புண்ணியம் வைத்தாய் இறைவான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த புண்ணியம் தான் இந்த சிவபுராணம் வடிவிலே நம்முடைய கைகளிலே கிடைத்திருக்கின்றது. அன்பான பெருமக்களே, ஏனென்றால் நம்முடைய சம்பந்த சுவாமிகள் ஒரு பாடலிலே சொல்லுவார், இறைவா நான் வாழினும் சாகினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கடல் விடுவேன் அல்லே. எப்படி பாருங்க, எனக்கு நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி மடிந்து போனாலும் சரி, இறைவா உன்னுடைய திருமணி நிழலை மட்டும் நான் ஒரு பொழுதும் விட மாட்டேன் என்கிறார் சம்பந்த பெருமான். நாவுக்கரசு பெருமான் வாடுகின்ற பொழுது, இறைவா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நிலையாது ஒரு பொழுதும் இருந்து அறியேன். இந்த நெஞ்சம் யாருக்காக இருக்கிறது? உனக்காக அல்லவா இருக்கிறது. உன்னுடைய நினைவு சதா சர்வகாலமும் இங்கே நிறைந்திருக்க வேண்டும் என்றல்லவா இந்த இதயம் இருக்கின்றது. எனவே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நிலையாது ஒரு பொழுதும் இருந்ததே என்கிறார் நாவுக்கரசு பெருமான். பரம்பொருள், எல்லையற்ற பரம்பொருள் வந்து ஒரு அடியவளிடம் கேட்கிறார், அம்மா உனக்கு என்ன வேண்டும்? வரம் கேள் என்கிறார். அப்பொழுது சொல்கிறார், உனக்கு
காரைக்காலிலே உணர்ந்து புனிதவதியாகி இறைவனுக்கு தாயும் தந்தையும் இல்லாத அந்த தனிப்பரம் பொருளுக்கு தாயாக மாறினாளே அன்னை காரைக்காலம்மை. அவள் சொல்கிறாள், இறைவா பிறவாத வரம் வேண்டும், பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும், உன்னை என்றும் மறவாத எனக்கு மனம் தா இறைவா. அது போதுமா? என்றும் உன் அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு தந்துவிடும் பெருமானே என்று இரவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அரவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டினாள் அந்த காரைக்காலம்மை. தாயுமானவ சுவாமிகள் இறைவனிடம் கெஞ்சுகிறார், அப்பா, அதாவது இறைவன் என்ன செய்தாரா? தேவர்களையும் மனிதர்களையும் படைத்த பொழுது தேவர்களே உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொர்க்கத்தை கொடுத்துட்டார். மனிதர்களே உங்களுக்கு நான் யாரை தருகிறேன்? தாயை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போ தாய் மனிதர்களுக்கு கிடைத்து விட்டால் தேவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைத்து விட்டது. தேவலோகத்தில் இருந்து கொண்டு தேவர்கள் எல்லாம் பூமியை பார்க்கிறார்கள். பூமியை பார்க்கும் பொழுது இந்த தாய் செய்கின்ற சேவைகளை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ஓடோடு சென்று இறைவனிடம் கெஞ்சுகிறார்கள், இறைவா எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம். யார் சொல்கிறார்களா? தேவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம் இறைவா, தாயை கொடு. மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறாரே தாய், அந்த தாயை கொடு என்று இந்த தாய்மானவனிடம் சென்று கேட்டார். அவருடைய பெயரால், அவர் செய்த பிரசவத்தின் பெயரால் பிறந்த தாய்மானவ சுவாமிகள் இறைவனிடம் கேட்கிறார், இறைவா கண்டினுக்கு சேதாம் அறிந்த இரங்கல் போல் எனக்கு என்று இறங்குவாய், என்று நீ இறங்கும். ஒரு தாய் பசு இருக்குது, குட்டி தள்ளி நிற்குது. அந்த குட்டி பசு பசியோட ஒண்ணுமே தாய் பக்கத்துல வரல, தள்ளி நின்னுட்டு அவ்வளவு உடனே அந்த தாய் பசுவினுடைய மடியில இருந்து அப்படியே பால் சுரந்து வரும். அதை தாய்மானவ சுவாமிகள் சொல்றாங்க, இறைவா நீ யாரு? நீ தாயல்ல. அப்போ அருட்பாலை நீ எனக்கு சுரந்து கொடு என்று இறைவனிடம் கேட்டார் தாய்மானவ சுவாமிகள். இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு இந்த திருவாசகம் என்னும் தேரை தந்தாரே, தொல்லை இருப்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லறக்கு ஆனந்தமாக்குகின்ற அந்த சிவபுராணத்தை தந்தார் பாருங்கள். நமக்கு அது எதற்கு உதவுகிறது என்று சொன்னால், இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறது. சிவபுராணம் என்பது இறைவனை நோக்கிய நம்முடைய பயணத்திற்கு அடிக்கல்லை நாட்டுகிறது. அதில் அவர் சொல்றார், இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வார்கள். பாருங்க, நமக்கு இறைவனுடைய ஆலயத்துக்கு திருவிழா நடக்குது, எல்லாரும் ஆலயத்தில் போய் அவரை தரிசித்து வரோம். 24 மணி நேரமும் அவருடைய ஆலயத்தில் நாம் தங்கி இருக்கவில்லை, அவரை இந்த நெஞ்சில் சுமக்கவும் இல்லை. நமக்கு இன்பம் கிடைச்சிட்டு வைங்களேன், நமக்கு நல்ல இன்ப வாழ்க்கையில கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா இறைவனுடைய நினைவு நமக்கு வருவதே இல்லை. இன்பம் அதிகம் வந்துட்டுன்னா இறைவனுடைய நினைவு ஒருபொழுதும் நமக்கு வருவதில்லை. துன்பம் வந்துட்டு வைங்களேன், இறைவன் நினைவை தவிர வேறு நினைவு வருவது. அப்போ ஆனால் மாணிக்க வாசக சுவாமிகள் என்ன சொல்றார்? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றார். ஒரு பொழுது கண் இமைக்கின்ற பொழுது கூட இறைவா உன்னுடைய நினைவை தவிர இன்னொரு நினைவு எனக்கு வரவில்லை. அப்போ இந்த நினைவு இறைவனை நோக்கி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க அருணகிரிநாதருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிறீங்க. அருணகிரிநாதருடைய வரலாற்றுல வாழ்க்கையில கண்ணதாசன் சொல்லுவாரு, கண்ணதாசன் ஒரு கவிதை வரியில சொல்லுவார், ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வந்து தேடுதடி தேவலாதன் வீட்டை, தேவலவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் எந்த வேட்டைன்னு சொல்லு. அதாவது நல்லா ஆடும், வாழ்க்கையில நல்லா ஆடி கழிக்கிறோம். நாம பணம் பெரிது, குடும்ப வாழ்க்கை தான் பெரிது, இந்த உற்றார் உறவினர்கள் பெரியவர்கள், நாம் தான் பெரியவர்கள், நகை எழுந்து விட்டால் நாம் பெரியவர்கள், இதெல்லாம் நாம நினைச்சுக்கிறோம் கற்பனை. ஆனால் இப்படித்தான் வாழ்ந்தார் அருணகிரிநாதர்.
பேரின்பம் தரக்கூடிய பெரும்பொருளே உன்னுடைய அருளின்பம் தான் எனக்கு வேண்டும் என்கிறார். அதை நாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். நம்முடைய மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே பாடுகிறார். பாருங்கள், இறைவா என்னை படைத்து விட்டார். மனிதனாக மட்டுமா நீ என்னை படைத்தாய்? இல்லை, உள்ளாகி ஊடாகி உருவாய் மரமாகி பல்லிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் சுடராகி முனிவராய் தேவராய் எல்லாய் இந்த தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறந்து விளைத்து விட்டேன் பெருமானே, என்னை காத்துக்கொள் என்று இறைவனை பங்கேற்றார். அன்பான அடியார் பெருமக்களே, அவர் சிவபுராணத்துல சில செய்திகளை சொல்றார் பாருங்க. அதாவது கரம் குவிவார் உள்மகிழும் போர்க்கடல்கள் வெல்க என்கிறார். சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கடல்கள் வெல்க. முக்கியமான வரி. இந்த ஒன்றை நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். கரம் குவிவார் உள்மகிழும் போர்க்கடல்கள் வெல்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை வழிபடுறதுக்காக வரும். இந்த இரண்டு கரங்களும் எப்பொழுதாவது நமக்கு இப்படியே தொடர்ந்து 1 மணி நேரம் நம்ம வணங்கியிருக்கிறோம். ஏதாவது நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, அலுவல் நிமித்தமா போயிட்டு இருக்கும் பொழுது கோவில தாண்டோம், இப்படியே கடவுளுக்கு ஒரு கையை காட்டிட்டு போறோம். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் பாருங்க. இறைவன் மகிழ்கிறான். எப்போ? கரம் குவிவார் உள்மகிழ்கிறான். யாரெல்லாம் கையெடுத்து பெரியவர்களானாலும் சரி, பெரியவர்களுக்கானாலும் சரி, இறைவனுக்கானாலும் சரி, கையெடுத்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ பிற உயிர்களை அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்கிறான் இறைவன். மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இந்த இதுல நீங்க பாருங்க, சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கடல்கள். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன மகாபாரதத்துல பாஞ்சாலி துச்சாதனன் அவளுடைய ஆடையை பற்றி இழுக்கின்ற பொழுது என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய மானத்தை காக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறா. கடைசியில இதுக்கு மேல முடியாது. அப்ப என்ன செய்யறா? இப்படியே கைய வச்சு, கண்ணா என்னை காப்பாற்று, கண்ணா என்னை காப்பாற்று கையெழுத்து கும்பிடுறா. அப்பவும் கண்ணன் வரல. கடைசியில அவ என்ன செய்யறா? சரணாகதி. இனி என்னால இயலாது, எனக்கு இங்க எதுவுமே இல்லை என்று 2 கரங்களையும் அப்படியே தலையிலே வைத்து அவள் எப்பொழுது சரணாகதியாக பகவான் இல்லையா? அப்போ அதை சொல்கிறார், எப்பொழுது நீ சரணாகதி நிலையை நீ அடைகிறாயோ, உன்னை தவிர எனக்கு இனி கதியே இல்லை என்று அனைத்தும் அவன் காலடியில் நீ போடுகிறாயோ, அப்பொழுது ஓங்குவிக்கின்ற ஒரு நிலைமை, உயர்ந்த நிலைமையை, மிகப்பெரிய பேரின்ப நிலையை இறைவன் அருள்வார் என்ற உன்னதமான வாழ்வியல் தத்துவ நெறியை உலக மக்களுக்கு ஓதிய ஒரு புராணக்குடி என்று சொன்னால் நம்முடைய சிவபுராணம். அப்படிப்பட்ட சிவபுராணத்தில் ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பை அளித்த அன்புள்ளங்கள் அதிபாட்டி அவர்களே நன்றி. பேசக்கூடிய ஆனந்தநாயகி அவர்கள் காலத்தின் நன்மைகளில் சொல்லுவா பேசினார்கள். என்னுடைய பேரன் டாக்டர் தமுத்ரா அவர்கள் இப்போது அது ஒரு பக்தி பாடல், என்ன 2 பேர் தான் பேசுவோம். பக்தி பாடலை உடனே பாடுவார், முழுக்க பாட மாட்டார். காலத்தின் நன்மை கொஞ்சம் தான். பிள்ளைங்களாம் உசார் டான்ஸ் அசம்புறாங்க. இந்த 2 பேர் தான் பேசுவோம். மலையரசன் பட்டணமா மலையனூர் தேவி நீ மறிக்கிறாடி வாடி இந்த மக்கள் மொழி தேடி 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 ஓடி வந்தாலே சனதம் கோடி கண்ணனதானே 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 கண்ணனதானே
எனவே அவருக்கு இப்பொழுது நம்முடைய வழக்கறிஞர் உமாபிரியா அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி தொடர்ந்து இப்பொழுது சைவ புராணமே என்று ஆனந்த நாயகர் அவர்கள் பேசினார்கள். வைணவ புராணமே என்று பேசுவதற்கு வழி தந்திருக்கக்கூடிய குடமகள் பீட்டக் அவர்களை அனைவர் சார்பில் வருகிறவர்கள் வரவேற்போம். இப்போ அவ்வளோ தைரியமாக சொன்னார், என் மகா தான், என் மூத்த மகா, இந்த அருமையான கொட்டகையை தந்த விஜய் வசந்த் எம்பியோட தங்கச்சி. அதற்கு இவளும் ஒரு காரணம் தான். அகஸ்தீஸ்வரர் பேரூராட்சி கவுன்சிலர் எம்பியின் உதவியாளராக இருந்தாலும், அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும், சமயத்தில் பாடலில் ஒரு ஆர்வம் வந்த காரணத்தினால் அந்த வாய்ப்பினை கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லுன்னா அக்னி ஒன்றும் முடிச்சிட மாட்டாங்க. எனவே KS குடமகள் அவர்கள் வருக என்று கை தருகிறார்கள். அதாவது இந்த உலகத்திலே இறைவன் ஒன்றுதான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இறைவன் ஒன்றுதான் மூர்த்தியாக சேர்ந்து பரம்பொருளாக ஒரே இறைவனாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். நல்ல பாருங்க, 3 முக்கியமான கடமைகளை இந்த உலக மக்கள் அறிவதற்காக 3 முக்கிய கடமைகளை இறைவன் ஆட்சி கொண்டிருக்கிறார். அந்த கடமைகளை நாம் முத்தொழில் என்று சொல்லுவோம். படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில். இந்த 3 முக்கிய தொழில்களும் செய்யும் பொழுது நல்ல சிந்தித்து பாருங்கள், இறைவன் ஒவ்வொரு நாமமாக நம்மளுக்கு வடிவம் எடுத்து காட்சி தருவார். படைத்தல் தொழில் செய்யும் போது பிரம்மாவாக காட்சியளிக்கிறார். காக்கும் தொழில் செய்யும் போது மகாவிஷ்ணுவாக காட்சியளிக்கிறார். அழித்தல் தொழில் செய்யும் பொழுது சிவபெருமனாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். இவர்கள் 3ம் சேர்ந்து ஒரு பரம்பொருளாக இறைவனாக நம்மளுக்கு காட்சியளிச்சிருக்காங்க. அந்த வகையிலே இந்த உலக மக்களை எல்லாம் அன்பின் வழியிலே காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் வழிபாடிலே நம் வைணவ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வைணவ வழிபாட்டில் காலத்தின் அருமை கருதி 2 கருத்தோடு உங்களுடன் உரையாட போகிறேன். அதுல ஹரிநாராயணா என்னும் வாழ்க்கைக்கு அதிகமாக வழிகாட்டுதல் நம்ம வைணவ வழிபாட்டில் தான் இருக்குது. ஒரு மனிதனாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு அடிப்படை தேவை இருக்கும் இல்லையா? நம்ம பொதுவாகவே படிச்சிருப்போம், ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய அத்தியாவசியமான ஒரு 3 விஷயம் அப்படின்னா உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இந்த 3மே கண்டிப்பா வேணும். இதுல ஏதாவது ஒண்ணு கூட இல்லாம மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது இறைவனாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், இந்த 3ஐயும் தவிர முக்கியமா ஒரு விஷயம் வேணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பெரிய பதவி
வீடா இருக்கட்டும், மாளிகை பங்களா எங்கெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியமா தேவை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவையா இருக்கும்? பணம் தேவையா? கிடையாது. என்ன தேவை அப்படின்னா நல்ல உறக்கம் தேவை. அப்படிதானே? எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் உறக்கம் தேவை. இறைவனுக்கும் உறக்கம் தேவை. ஏன் அப்படின்னா இந்த உலகை காக்கக்கூடிய இந்த மக்களை காக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த ஆலயத்திலேயே நிறைய காவல் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்காக இந்த மக்களை வந்து தூங்காமல் இருந்து காவல் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் பிறரிடமிருந்து வரக்கூடாது, அதுல இருந்து அவங்களை காக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. அதே போலதான் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய இறைவன் பாருங்க. சிவபெருமான் கைலாசத்துல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. பிரம்மனால தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஆனா மகாவிஷ்ணுவால தூங்க முடியுமா? முடியாது. யார் சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா நல்ல பாருங்க, மகாவிஷ்ணு எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க? பார்க்கடலிலே பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிறார். எல்லாராலையும் தூங்க முடியாது. ஆனா நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கடல்ல பாம்பனையில பள்ளி கொண்டிருக்கிறார். சரியா? நம்ம நினைப்போம் ஒண்ணும் இல்லை, நம்மளே பாருங்க நல்லா தூங்குவோம். நைட்டு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்மள அடிச்சாலும் தெரியாது, ஏதாவது கடிச்சாலும் தெரியாது, நடந்து போனாலும் தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆமா, அப்படிதானே? அந்த உணர்ச்சி யாருக்குமே தெரியாது. நமக்கெல்லாம் வரக்கூடிய உறக்கம் என்ன அப்படின்னா அறியா புயல் அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே நம்மளுக்கு அறியாது. ஆனா நம்ம நினைக்கலாம், அவங்களுக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படி இறைவனால தூங்கிட்டு இருந்து இந்த மக்களை காக்க முடியும் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணுக்கு வந்து கண் இரண்டு மூடிக்கொண்டு இருக்குமே தவிர அவர் வந்து இந்த உலகத்தையே அறிந்து கொண்டிருக்கிறார். கண் இரண்டை மூடிக்கொண்டு இந்த உலகத்தையே அறிந்து கொண்டிருப்பதனாலதான் அவருடைய உறக்கத்தை மட்டும் நாம அறி புயல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அறிந்து கொண்டிருப்பார். அவருக்காக இவருக்கு ஒரு தாலாட்டு வேற நம்மளுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு தாலாட்டு வேணும். எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தையை உறங்க வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு தாலாட்டு வேணும், பெரியவர்களுக்கு உறங்க வைக்கிறதுக்கும் தாளாட்டணும் இல்லையா? அதே மாதிரிதான் இறைவனுக்காகவும் தாளாட்டு வந்து பாடப்பட்டது. எப்பாடி மாளிகையில் தாய்மடியில் எல்லாருக்குமே தெரியும், இன்னும் பெருசா வேண்டாம், அதான் பாடல வச்சிருக்கேன். நிறைவாக இதே போல நிறைவா சொல்லணும் அப்படின்னா நம்ம தலைப்பே என்ன அப்படின்னா இந்த புராணத்தின்படி உலகத்தை உலக மக்களை வந்து எப்படி காக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைவா ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு கருத்து சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே இறைவனுக்கு பண்ணக்கூடியது வந்து ஒரே தொண்டு. அப்படிதானே? இந்த இறை தொண்டுக்கு மிகவும் புகழ் பெற்றது அப்படின்னா அந்த வைணவத்துலதான் இருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அனுமாரோட தொண்டு தெரியும் இல்லையா? வேதாயுதத்திலேயே அந்த ராவணனை அழிப்பதற்காக ஸ்ரீராமராக மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிறார். அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வராரு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்துக்குமே கஷ்டத்தையும் போகணும் அப்படின்ட்டு அவர் பூலோகம் வராரு. இதை அறிந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்காக நம்ம பெருமாள் வந்து பூலோகத்துக்கு போகும்போது நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கீழே வந்துடுறாங்க. பூலோகத்துக்கு வந்தாச்சு. பூலோகத்துக்கு வந்தா பூலோகத்துக்கு தேவலோகத்துக்கு நிகரா பூலோகத்துல மக்கள் எல்லாமே சேர்ந்தாச்சு. அவ்வளவு பெருமை சேர்த்திருக்காரு. இந்த ஹனுமான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாருமே கிடையாது, நம்முடைய சிவபெருமான் தான். சிவபெருமானாக அவதாரம் எடுத்துதான் ஹனுமான் வராரு. ஸ்ரீராமனுக்கு தொண்டு செய்வதற்காக அவதாரம் எடுத்து வராரு. அப்ப எல்லாத்துக்கும் தெரியும் சக்தி சிவன் இருக்கிற இடத்துலதான் யாரு இருப்பா? சக்தி இருப்பாங்க இல்லையா? அப்ப சக்தி சொல்றாரு, நீங்க மட்டும் உங்களுடைய தமையனுக்காக இந்த பூலோகத்துக்கு தொண்டு செய்வதற்காக போறீங்கல்ல, அப்ப நானும் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஹனுமானுடைய வராரு. சிவபெருமான் கேட்கிறாரு, நீங்க எப்படி பூலோகத்துல போய் அவதாரம் செய்கிறீர்களோ அதே போல எனக்கும் ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹனுமாருடைய அவர் சொல்றாரு, நான் ஹனுமாராக அவதாரம் எடுக்கிறேன். என்னுடைய உடம்பில் என்னுடைய உறுப்பிலே மிகவும் நீளமான உறுதியான என்னுடைய வால் பகுதியாக நீ அவதாரம் எடுத்துவா அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் எல்லாருமே வந்து ஹனுமாருடைய அதாவது ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக பூலோகத்துக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராமர் வந்து பாலம் கட்டி என்ன பண்ணாரு அப்படின்னா கடல் வழியே அங்க போயிட்டார். அப்படிதானே? ஆனா ராமருடைய நாமத்தை சொல்லி ஹனுமார் என்ன பண்ணாரு அப்படின்னா வானிலே
இப்பொழுது KS குணமகன் அவர்களுக்கு வழக்கறிஞர் உமாபிரியா பொன்னாடை ஊற்றி இந்த செய்தியை அன்பளிப்பார்கள். நிறைவாக குட்சப்பாடு பள்ளி ஆங்கில டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், என்னுடைய அன்பு பேத்தி உமா கார்த்திகேயன் அவர்களை சக்தி புராணமே இட்டு பேச வருமாறு கேட்டுக்கிறோம். அது குறிப்பா கச்சேரியில கூட 2 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கச்சேரியில கூட பாட முடியாத கடினமான பாடலை இசைப்பட்டு கொண்ட ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டா பாடக்கூடிய உமா கார்த்திகேயன் அவர்கள். ஆனால் வாய்ப்பு இல்லை, எல்லாம் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. அது எப்படியா உன் டேலண்ட்டை காட்டி ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு நேரத்தை சொல்லுவாங்க. அனைவருக்கும் இனிய நாள் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தந்திருக்க டைம் என்றால் ஒரு சில நிமிடங்கள் தான், அதற்குள்ளே உங்கள் முன் பேசலாம் என வந்துள்ளேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் சக்தி சக்தி புராணங்களே உலகத்தின் வழிகாட்டுதல் என்ற தலைப்பில் அடியின் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். சக்தி புராணங்கள் சரிங்களா? சக்தி, வைணவம், சைவம் இந்த புராணங்கள்ல முதன்மை கடவுளாக அமைவது யாரு? இப்ப சக்தி புராணங்கள் பார்த்தோம்னா தேவியை இந்த பிரபஞ்சத்தின் முதன்மை, அதாவது மூல சக்தியாக விளங்குகிறார். சைவ புராணங்கள்ல பார்த்தோம்னா நம்மளுடைய ஈசன், அதாவது சிவபெருமான தான் நம்ம என்ன பண்றோம், முதன்மை கடவுளாக வழிபடுறோம். அதே போல மகாவிஷ்ணு, அதாவது வைணவ புராணங்கள்ல பார்த்தோம்னா மகாவிஷ்ணு, அதாவது அந்த கிருஷ்ணர், அவரை நம்ம எப்படி ஒரு முதன்மை கடவுளாக வணங்குகிறோம். இப்ப முருகன், பிரம்மா, இப்படி எவ்வளவு தெய்வம் இருப்பாங்க அதானே. ஆனா இவங்க பக்கத்துல யார் இருக்கணும்? சக்தி இருக்கணும், அப்படிதானா? சக்தி இருக்கணும், இருக்கலாமா? சக்தி இருக்கணும். அதனாலதான் நம்மளுடைய சிவபெருமானோட உடல்ல பாதை இருக்கிறது யாரு? சக்தி, பாரதி அம்மா. அதனாலதான் அவங்களுடைய பெயர் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு அழைப்பு. அதே போலதான் இப்போ நம்ம அந்த முருகப்பெருமான எடுத்தோம்னா அவங்க பக்கத்துல யாரு இருக்கா? வள்ளி தேவயானை, 2 சக்திகள் இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த உலகத்தின் யாரு? நல் வழி காட்டுதல்கள் சரிங்களா? அதே மாதிரி இந்த அகிலாண்டம் என்றால் உலகம். அந்த அகிலாண்டத்தை ஆட்சி செய்வது யார்? சக்தி. எல்லா தெய்வத்துக்கும் சக்தி வேணும். ஆமா, பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார். பாக்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா திருநாவுக்கரசு ராணியை தன் நெஞ்சில் வைத்தார். எல்லா சக்திக்கும் சக்தி சக்திதான். எனவே காலத்தில் நிறைவாக எப்படி சைவத்திற்கும் வைணவத்திற்கும் வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாகராஜ கோவில், குமார கோயில், நாகராஜ கோவில், அகஸ்தீஸ்வரர் கோயில். அதற்கு இணையாக நம்மளுடைய சக்தி கோயில்கள் எதெல்லாம்? மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில், இப்படி இதற்கு இணையாக சக்தி கோயில்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி பாராட்டு. சுசீந்திரம் கோயில் வந்து தானுமாய் என்று மனதார தொழுவிடவே வருவார்.
பெருமாளும் ஸ்ரீராமரின் அனுமானும் தினம் சக்தி சக்தி என பக்தி பக்தி என பாடி பாடி மகளோ நவமுக்தியோடு புது புத்தியாக வந்து வெற்றியாவும் கொடுப்பார் தேவேந்திரனின் சாபவீடு தீர்த்ததினால் சுசீந்திரம் ஞானத்தின் ஆரண்யம் பூலோக பேரின்பம். எனவே அடுத்து வரக்கூடிய இந்த நடன பிள்ளைகளை தான் அவங்க காலை தொட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இத்தனை நேரம் பொறுமையாக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனவே அவங்களுக்கு கைத்தட்டி உபயோகிப்போம். நாங்கள் எல்லாரும் உங்கள் நடனத்தெல்லாம் கண்டு கழிச்சுட்டு தான் போவோம். நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் ரசிக்கிறத விட சபையில் பார்வையாளர்களாக உட்கார்ந்து உங்கள் நிகழ்ச்சியை ரசிப்பதை பேரின்பமாக நினைக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய நிர்வாக பெருமக்கள் மேலாளர் அனைவருக்கும் எல்லாம் இல்லை உலகத்திலே பிடித்தமான சாமி, உலகத்திலே பிடித்தமான சாமி என் இறைவன் அருளால் கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் கூட நான் எழுதிய பாடல் தமிழாக்கமாக இருக்கிறது. அது மகாங்கந்த சாமி. அதே மாதிரி தான் தாழ்மாரர் மூர்த்திக்கு நாங்கள் பாட்டு எழுதியிருக்கோம். கண்டிப்பாக அதை வளர்ந்தோம். திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவார். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி ஒரு நிறைய செய்கிறோம். நன்றி. சாமிகள் சுசீந்திரம் ஆரோக்கியஸ்ரீ காணமாலயம் திருக்கோள் மார்கழி பெருக்குள்ளாகும் சீரிய முறையில் தலைமையாற்றிய ஸ்ரீமான் மயூரி சீதாராமனுக்கு அவர்களுக்கு ஆன்மீக அரசல் என்ற பட்டமும் சாமிகள் வழங்கி பாராட்டி பெருமைப்படுத்தப்படுகிறது. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், நெல்க பாரதம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் இந்த பட்டத்தை வழங்குகிறோம். அசோக் அவர்களுக்கு ஆன்மீக அரசியலில் அடுத்து ஸ்ரீமதி டாக்டர் ஆனந்த விநாயகருக்கு ஆன்மீக அரசியலில் அடுத்து ஸ்ரீமான் ஜி திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஆன்மீக அரசர்களுக்கு Thank you.